அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் SP நாகராஜ். வரவிருக்கிற சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து நம்முடைய பக்தி அஸ்ட்ரோ ஜோதிட சேனல்ல அடிப்படையிலிருந்து முறைப்படியான ஆன்லைன் ஜோதிட வகுப்பு தொடங்கப்பட வருகின்றன. சரிங்களா? ஜோதிடராக வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்கள் நம்முடைய ஆன்லைன் ஜோதிட வகுப்புகளில் கலந்து கொண்டு படிக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 78 45 170 353 7845170353. சரிங்களா? சரி, இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாங்கிறீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல குரு பகவான் வக்ரமா இருந்தா அந்த வக்ர குரு எந்த மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கிறவங்களை பொறுத்துங்க, அவங்க தங்களுடைய லட்சியத்துல ஒரு முழுமை அடைய முடியாது. சரிங்களா? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிக்கோள், ஒரு எண்ணம், ஒரு லட்சியம் ஒரு மனசுல இருக்கு இல்லைங்களா? அப்படி குரு வக்ரமா இருக்கும்போது அவர்களுடைய அந்த லட்சியம், அந்த குறிக்கோள் முழுமை அடையாது. அதாவது வெற்றி முழுமையா கிடைக்காது, முழுமையான வெற்றி கிடைக்காது, அல்லது அந்த வெற்றி தாமதமா கிடைக்கும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, வெற்றி அவங்க ஆசைப்பட்ட அந்த குறிக்கோளை முழுமையா அடைய முடியாம ஒரு அமைப்பை கொடுக்கலாம், அல்லது தாமதமா அந்த வெற்றி அவங்களுக்கு கைகூடி வரலாம். இந்த மாதிரி ஒரு நிலையை குரு பகவான் வக்ரமா இருக்கும்போது ஜாதகம் தருவார். சரிங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா, இந்த குரு வக்ரமா இருக்கிறவங்களை பொறுத்தளவு சொந்த ஊர்ல அவங்க பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் தங்களுடைய சொந்த ஊருக்கு வெளியூர்ல வாழக்கூடியவர்களா தான் இருப்பாங்க. சரிங்களா? புத்திர பாய்க்கு தாமதமாகும். ஏன்னா புத்திரத்துக்கு காரம் வைக்கிறவர் இல்லைங்களா குரு, அதனால புத்திர பாய்க்கு தாமதமாகும். அதே நேரத்துல ஜாதகத்துல 5ஆம் பாகமோ 5ஆம் அதிபதியோ ஜம்முன்னு இருந்துட்டாங்கன்னு வைங்க, தாமதம் இருக்காது இல்லைங்களா? நல்லா இருந்துட்டாங்க, 5ஆம் அதிபதி எந்த வகையிலும் பாதிப்படம் நல்லா இருந்துட்டாலும் புத்திர பாக்கியம் குரு வக்ரமா இருந்தால் தாமதமாகாது. பொதுவான விதி குரு வக்ரமா இருந்தா புத்திர பாக்கியம் தாமதமாகும். 5ஆம் பாவம் பாதிச்சுக்கும் போது அப்புறம் தாமதமாகும் இல்லைங்களா? அந்த மாதிரி குரு வக்ரமாக இருந்தால் புத்திர பாக்கியம் தாமதமாகும். அப்புறம் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கேற்ப வளர மாட்டாங்க. சரிங்களா? குரு வக்ரமா இருக்கவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கேற்ப அவங்க வளர மாட்டாங்க. இங்க நாட்டுல பூரா எல்லா குழந்தைகளும் அப்படியே பெற்றோரோட எதிர்பார்ப்பு ஏற்பதான் வளர்ந்துட்டு இருக்குது. எல்லாம் ஏருக்கு மாறாத்தான் வளர்ந்துட்டு இருக்குது. அப்படிங்கிற ஒரு குரல் இந்த நாட்டுல எல்லா திசைகளிலேயும் எல்லா மூளை முடுக்குகளிலேயும் எதிரொலிக்கும் இல்லைங்களா? எதிரொலிக்கும். சரிங்களா? அடுத்து இன்னொன்னு பாருங்க, இவங்க இந்த குரு வக்ரமா இருக்கிறவங்களை பொறுத்தளவு பிற்காலத்துல குழந்தைகிட்ட இருந்து உதவி எதிர்பார்க்க முடியாது. பிற்காலத்துல குழந்தைகிட்ட இருந்து உதவி எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒரு வக்ரமா இருக்கிறாரு, வக்ரமா இல்லை, அது ஒரு பக்கம் கிடக்குது, தூக்கி போட்டலாம். சரிங்களா? ஆனா பொதுவா இந்த நாட்டுல உலகத்துல ஏராளமான பெற்றோர்களை பிற்காலத்துல எந்த உதவி செய்யாம புறக்கணிச்சு நட்டாத்துல விட்டுட்டு இருக்கக்கூடிய கொடுமை கூத்தாடிட்டு இருக்கிற உலகமா நாடா இது இருக்கிறத நம்ம கண்ணார பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? கண்ணார பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பெற்றோர்களுக்கு எந்த உதவி செய்யாம அப்படி கைவிட்டக்கூடிய கல் நெஞ்சம் படைச்சவங்க வாழக்கூடிய உலகத்துல தான், கொடுமையான உலகத்துல தான் நாமளும் வாழக்கூடிய ஒரு கொடுமை நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு கொடுமையை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்துதான் இந்த குரு வக்ரமா இருக்கிறவங்களை பொறுத்தளவு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக உணர்வுல ஒரு நிலையான ஒரு அமைப்பில் இருக்க மாட்டாங்க. அதுலேயும் செயல்பாடுகள்ல அடிக்கடி மாறுபாடு உள்ள செயல்பாடு கொண்டவங்களா இருப்பாங்க, ஆன்மீக செயல்பாடுகள். ஏன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் ஆன்மீகத்துக்கு காரணம் வைக்கக்கூடியவர் இல்லைங்களா? அவர் வக்ரமா இருக்கும்போது ஆன்மீகத்திலையும் ஒரு நிலையற்ற தன்மை, நிலை இல்லாத தன்மை. சரிங்களா? எந்த ஒரு வித்தையும் தன்னுடைய குருகிட்ட இருந்து முழுமையா கத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? முழுமையா கத்துக்க மாட்டாங்க. தகுதிக்கேற்ற வருமானம் இல்லையேங்கிற அந்த ஆதரவு அவங்ககிட்ட இருந்துகிட்டே, நம்முடைய அறிவுக்கேற்ப, நம்முடைய ஆற்றலுக்கேற்ப, நம்முடைய திறமைக்கேற்ப, நமக்கு அந்த தகுந்த மாதிரி நம்முடைய டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வருமானம் இல்லையே அப்படிங்கிற மனக்குறை அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தனத்துக்கு பணத்துக்கு காரணம் வைக்கிறவர்களை அவர் வக்ரமாகும் போது இப்படி ஒரு மனக்குறை, ஏக்கத்தை கொடுத்துட்றாங்க. நமக்கு ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வருமானம் மாட்டேங்குதா அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கம் அது இருந்துகிட்டே. சரிங்களா? கொடுக்கல் வாங்கலையும் ஒரு திருப்தியற்ற தன்மை, பணங்காசு கொடுக்கறதுல வாங்குறதுலையும் ஒரு திருப்தியற்ற தன்மை குரு வக்ரம் உள்ள ஜாதகர்களுக்கு இருக்கும் என்பது
ஜோதிடத்தினுடைய விதி. சரிங்களா? நாம பார்த்த இந்த பலன்கள் எல்லாமே வக்ர குருவுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள். சரிங்களா? இந்த பலன்கள் எந்த அளவுக்கு செயல்படும், செயல்படாம போகும், ஏற்ற இறக்கம் இருக்கு, மாற்றம் இருக்குங்கிறது எல்லாம் அந்த குரு வக்ரமா இருக்கிற ஜாதகத்தினுடைய லக்னம் என்ன, அந்த ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் எல்லாம் எந்த அமைப்பில் இருக்கிறாங்க, குருவோட ஏதாவது கிரகம் இருக்கா, குரு ஏதாவது கிரகம் பார்க்குதா, இவைகளை பொறுத்து இந்த பலன்களில் ஏற்ற இறக்கங்கள் மாற்றங்களும் ஏற்படலாம் என்று சொல்லி அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன்.